எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, புதினா, கொத்தமல்லி, லெமன், தயிர், பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, அப்புறம் பிரியாணி அரிசி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு. அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், வெங்காயத்தை போட்ட பிறகு அதை நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம் இந்தளவுக்கு சவந்த பிறகு பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா இதெல்லாத்தையும் போட்டுட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போடுறோம். தக்காளி போட்டு அதையும் இது கூட நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். தக்காளிலேருந்து தண்ணி விடும், அதுவே அடி பிடிக்காமல் கரெக்டாக வச்சுக்கும். தக்காளி நல்லா கொதிச்ச பிறகு தயிரை ஊற்றுறோம். தயிரை ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இன்னும் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுறணும். நான் 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன், 300 கிராமு. ஸோ அதுக்காக அந்த லெவலில் கொடுத்துரு மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கேன். இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு இப்படியே ஸ்லோலியே வச்சுருங்க. 5 மினிட்ஸில் இந்த அளவுக்கு நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கழுவி வச்ச சிக்கனை அதில் போடுறோம். போட்டுட்டு அது கூட சேர்ந்து இதையும் நல்லா கலரி விட்டுறோம். கலரி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடறோம். அப்போ தான் சிக்கனில் அந்த எசன்ஸ் ஃபுல்லாக ஊறும். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுங்க. நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி அலோவ் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸில் தான் தண்ணி ஊற்றணும், சரிங்களா? தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்தாச்சு. அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா லெமனை புழிஞ்சு போடணும். நான் அரை லெமன் எடுத்திருக்கேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு மூடிடலாம். ரெண்டு விசில் விட்டுட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் தம் போட்டுடணும். 2 விசில் வந்துருச்சு, தம் போட்டிருக்கேன். பிரியாணி தம்மில் எடுத்துட்டோம். பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்குது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.